சமீபத்துல துபாயில நடந்த கார் பந்தயத்துல அஜித் குமாரோட டீம் 3வது இடத்தை பிடிச்சு வெற்றி பெற்றிருந்தாங்க. இதையடுத்து அடுத்த பந்தயத்துல பங்கேற்க அஜித் குமார் போர்ச்சுகலுக்கு புறப்பட்டிருக்காரு. போர்ச்சுகல்ல தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 நடைபெற இருக்கு. இந்த போட்டி தெற்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் உள்ள கார் பந்தய வீரர்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பந்தயத்துக்கான போட்டிகள் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல்னு 2 நாடுகளில் 2 நாட்கள் நடக்கும். இதோட ட்ராக் 6 மணி நேரமாக இருக்கும். அதிகபட்சமாக 30 கார்கள் வரை இதில் பங்கேற்கலாம். கார் பந்தயங்களில் கொடிகட்டி பறக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த போட்டி சவாலான ஒன்று. முதல் விஷயம், இதில் பங்கேற்கும் கார்கள் உயர் தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கணும். மற்ற போட்டிகளை விடவும் இதில் பங்கேற்க தனி சிறப்பு மிக்க கார்கள் வேண்டும். தெற்கு ஐரோப்பாவில் உள்ள போர்டிமோ, எஸ்டோரில் மற்றும் பார்சிலோனா கேடலோனியா போன்ற ட்ராக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. இதில் ஜெயிக்க வேண்டுமெனில் துல்லியம் மிகவும் முக்கியமான ஒன்று. அதே போல் தெற்கு ஐரோப்பா நிலையற்ற வானிலைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பகுதியாகும். திடீரென மழை, திடீரென வெயில்னு வானிலை குழப்பி அடிக்கும். இந்த வானிலை பந்தய ஓட்டுநர்களோட பொறுமையை சோதிச்சு விடும். எனவே கவனமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இப்படியான போட்டியில் தான் அஜித் குமார் பங்கேற்க இருக்காரு. இந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றுட்டா அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும். என்னதான் அஜித் அவருக்கு பிடிச்சதை பண்ணாலும், அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாலும், படம் நடிப்பது இனிமேல் குறைஞ்சிருமோ அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ரேஸ்கள் இருக்கும்போது அவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.